الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. فيا أيها الناس أوصيكم وإياي أولا بتقوى الله، فقد قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. نحن قسمنا بينهم معيشتهم في الحياة الدنيا ورفعنا بعضهم فوق بعض درجات. புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் எமது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், நல்லடியார்கள் அனைவர்களும் மீதும் உண்டாவதாக. இந்த ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் என் அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் எனும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உலகத்தில் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு குறுகிய ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறான். குத்துபா கொஞ்ச நேரம் தான் பேசுறது, இது ஒரு உபதேசம், கேட்பதும் கூட கடமை. கொஞ்ச நேரம் இருக்கிறது, அனைவரும் கட்டாயம் கேள்வி. சிலர்கள் வந்து தூங்குறது, கேட்காம இருக்கிறது, இப்படி இல்லாம கடைசி வரை குத்துபா கேட்போம் இன்ஷா அல்லாஹ். கணேசுக்குரிய சகோதரர்களே, இந்த துன்யால அல்லாஹ் எங்களுக்கு தந்த இந்த வாழ்க்கையில எங்களுக்கு உடம்புல ஆரோக்கியம் ஏற்றி, இன்னொரு புறத்துல பாத்தீங்கன்னா நோய் என்ற அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லிகுல்லி தாஇன் தவா, ஒவ்வொரு நோய்க்கும் மருந்து அல்லாஹ் வச்சிருக்கிறான். உலகத்துல வாழக்கூடிய மனிதனை வச்சா பலர்களை இன்றைக்கு பார்த்தேனும் எப்படி சாப்பிடுறோமோ அத மாதிரி இன்றைக்கு டெப்லெட்டை பாவிச்சு கொண்டிருக்கிறான், பார்மசி வழியில சுத்தி கொண்டிருக்கிறாங்க. நோய், ஒவ்வொரு நோயினால பீடிக்கப்பட்டு இன்றைக்கு கிளினிக் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ சகோதரர்களை பார்க்கணும். நோய், இந்த நோய்கள் வந்து போது ஒவ்வொருத்தரும் போறது வைத்தியசாலை, ஹாஸ்பிட்டலை நோக்கி போறான். ஏன் டாக்டர் போயிட்டு மருந்து எடுப்போம் என்ற நோக்கத்துல போறான். சிலர்களுக்கு பல நோய், பெரிய நோய், அந்த நோய்களுக்கு எல்லாம் எக்ஸ்ரே எடுக்கிறாங்க, ஸ்கேன் பண்றாங்க, சிலது கண்டுபிடிக்கப்படுகிறது, சிலது இல்ல. பல நோய்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அதற்குரிய வைத்தியமாக மருந்து கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது ஒரு புறம். இன்னொரு புறம் இருக்குது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த நோய்க்கு ஆன்மீக வைத்தியம் தான். டாக்டர் போனாலும் டாக்டர் அதுக்கு வைத்தியம் பண்ணலாம். உலகத்தில் இருக்கக்கூடிய எதை படிக்க டாக்டராக இருந்தாலும் அதற்குரிய வைத்தியம் அந்த டாக்டருக்கு இல்ல. அது ஆன்மீக வைத்தியத்தின் மூலமாகத்தான் அந்த நோயை குணப்படுத்தலாம். அந்த நோய்கள் இமாம் கஸாலி ரஹ்மஹுல்லாஹ் இஹ்யா உலூமுத்தீன் பதிவு செஞ்சிருக்கக்கூடிய ஒரு தலைப்பு தான் அம்ராதுல் குலூப் என்று சொல்லுவாங்க. உள்ளம் சார்ந்த நோய்கள், உள நோய்கள் என்று சொல்லுவாங்க. இந்த நோய்க்குரிய மருந்துகளை எமது டாக்டர் நபி அவங்க, குர்ஆன் அல்லாஹ் இறக்கின இந்த குர்ஆனும் நபி அவர்களுடைய இந்த வைத்தியமும் தான் இதற்குரிய தீர்வாக இருக்கும். மேலான சகோதரர்களே, இந்த உள நோய் சம்பந்தப்பட்டு நாங்க பேசுறதாக இருந்தால், உலகத்தில் அனுப்பப்பட்ட நபிமார்கள் அவங்களுடைய கடமையில முக்கியமான ஒரு கடமை என்ன தெரியுமா? யத்லூ அலைஹிம் ஆயாத்தி, அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனத்தை மக்களுக்கு படிச்சு கொடுக்கணும், ஓதி காட்டணும். இரண்டாவது வயுஸக்கீஹிம், அந்த மக்களை தூய்மைப்படுத்தணும். அந்த தஸ்கியா என்று சொல்லும் போது, தூய்மை என்று சொல்லும் போது, இது நபிமார்களுடைய கடமை. மக்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய வேலையை செய்யுங்கோ, இது அல்லாஹ்வுடைய கட்டளை. தஸ்கியத்துன் நஃப்ஸ், உள தூய்மை வேண்டும் எல்லார்ட்டையும். எவ்வளவு அமல் செஞ்சிருப்போம், உள்ள தூய்மை இல்லாட்டி எல்லா அமலும் பாத்திலாகும். அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்கட இந்த தஸ்கியத்துன் நஃப்ஸ் சம்பந்தப்படக்கூடிய ஒன்றுதான் எங்கட உள்ளம், இந்த கல்வி. இந்த கல்வியிலே இந்த கல்வ உலமாக்கள் 3 வகையாக பிரிக்கிறார், 3 பங்காக பிரிக்கிறார். அதுல ஒன்றுதான் கல்புன் மையத், செத்த உள்ளம் என்று சொல்லுவார். செத்த உள்ளம், செத்த உள்ளம் அதை எழுப்பாட்டேலாம். அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய காபிர்களுடைய உள்ளம். எவ்வளவு மார்க்கத்தை சொன்னாலும்
அவங்களுடைய மேல பொடியில பட்டுட்டு வந்துடும். அதை கேட்க மாட்டாங்க, பராமுறமாக வைப்பாங்க, ஏசுவாங்க, திட்டுவாங்க. இது செத்த உள்ளம் சொல்றது. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹு அலா குலூபிஹிம், அவங்களுடைய உள்ளத்துல நாங்க சீர வச்சிட்டோம், நாங்க வழிகாட்டி இருக்கிறோம், இதன்படி வாங்கோ. எடுக்கிறாங்க இல்ல, சீர் கூட்டப்பட்டிருச்சு, கேட்காம போவாங்க. இது நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் பத்தி சொன்ன கேட்கல, காது அடைக்காமல் ஓடினார்கள். அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கிச்சு. ஆது கூட்டம், சமூது கூட்டம் தண்டனை இறங்கிச்சு. கேட்கல, தாவத்தை கேட்கல, இஸ்லாத்தை பத்தி பேசுறத கேட்கல. காபீர்களுடைய உள்ளம் கல்புன் மையத், செத்த உள்ளம். இதுல எந்த பிரயோசனம் இல்லை. இரண்டாவது உள்ளம் இருக்குது, கல்புன் மரீத், நோயுள்ள உள்ளம். நோயுள்ள உள்ளம். இந்த நோயுள்ள உள்ளத்துலதான் நாங்க எல்லாரும் நீக்கிறோம். இன்னைக்கு எனக்கு செல்லலாம், ஏண்ட உள்ளம் எல்லாத்தையும் விட்டு தூய்மையாக்கிறேன் சொல்லலாம். உள்ளத்தை அறிஞ்சவன் அல்லாஹ் மட்டும்தான். அதனால்தான் ஹதீஸ்ல இருக்குது, அல்லாஹ் இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும், உங்களுடைய வெளிவங்க தள்ள பார்க்கிறல்ல, வலக்கின் யன்துரு இலா குலூபிக்கும், உங்களுடைய உள்ளத்தை தான் அல்லாஹ் பார்க்கிறான். அல்லாஹ்க்கு தான் தெரியும் எங்க உள்ளத்துடைய செயற்பாடு. எனக்கு என்னைய பரிசுத்தப்படுத்தலாம், எங்க எல்லாருக்கும் எங்க எல்லாரையும் பரிசுத்தப்படுத்தலாம், எங்களோட மனைவி எங்களுக்கு பரிசுத்தப்படுத்தலாது. அவங்க தூய்மையாக்கிறாங்களான்னு அவங்களுக்கே தெரியாது. மேலான சகோதரர்களே, கல்புன் மரீதுல தான் எங்களோட வாழ்க்கை இன்னைக்கு போய்ட்டு கொண்டிருக்கிறது. கல்புன் மரீத், நோயுள்ள உள்ளம். இந்த நோயுள்ள உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த பண்புகளை பார்த்தீங்கன்னா, பெருமைக்கு, பொறாமைக்கு, குரோதமைக்கு, சூழ்ச்சிக்கு, முகஸ்துதிக்கு, இந்த மோசமான குணம் எல்லாம் டாக்டர் வைத்து சொல்லுங்க, எனக்கு பெருமைக்கு இது இல்லாமல் ஆக்குது. மருந்து இல்ல. நீங்க வைத்தியம் குர்ஆனுக்கு வாங்க, ஹதீஸுக்கு வாங்க. மோசுதி, எனக்கு மோசுதிக்கு டாக்டர் மருந்து தாங்க, மருந்து இல்ல. வாங்க நபியுடைய ஹதீஸுக்கு, குர்ஆனுக்கு வாங்க. அம்ராதுல் கல்ப், உள்ள நோய்கள் தான் இது. கல்புன் மரீத், நோயுள்ள உள்ள மொத்த பெருமைக்கிறா, அவருடைய உள்ளம் கல்புன் மரீதாக இருக்குது. நோயுள்ள உள்ளம் வைக்குது. பொறாமைக்கிறா, நோயுள்ள உள்ளம் வைக்குது. மோசுதிக்கிறா, நோயுள்ள உள்ளம் வைக்குது. நோயுள்ள உள்ளம் இருந்துச்சுன்னா தொழ ஆசை வராது, குர்ஆன் எடுக்க ஆசை வராது, நன்மை செய்ய ஆசை வராது. இந்த நோயுள்ள உள்ளம் எதன் பக்கம் போகும்டா, பாவத்தை பார்க்க ஆசை, மியூசிக் கேட்க ஆசை, தொலையூட்டு கலந்து போக ஆசை. பாருங்க, ஜும்மாக்கு சிலவங்க கடைசிக்கு வாரதிக்குது, அந்த கடைசி கட்டத்தில் வந்து தொழுகைக்கு மட்டும் வாரது. இது கல்புன் மரீத், அது முனாஃபிக். கல்புன் மரீத் யாருக்கு இருக்குதுன்னா முனாஃபிக்கு தான் இருக்குது. மூணாவது உள்ளம் இருக்குது, கல்புன் சலீம், ஈடேற்றமான உள்ளம். இந்த ஈடேற்றமான உள்ளத்தாகத்தான் எங்கள் உள்ளத்தை மாற்றணும். அதுக்கு வந்த மாதம் தான் ரமதானுடைய மாதம். ரமதான் முடிஞ்சு இப்ப ஏந்த உள்ளம் நோயுள்ள உள்ளம் வைக்கிறா, கல்புன் சலீம் நீக்கிறான்னு ஒவ்வொருத்தரும் தன்னை கேட்டுக்கோங்க. ஏண்டா ஒரு வாகனம் இருக்குது, எங்கட ஒரு வாகனம் இருக்குதுண்டா அதை சரியா சேவிஸ் பண்ணணும், ஆயில மாத்தணும், எல்லாத்தையும் ஃபுல் சேவிஸ் ஒன்று பண்ணினாத்தான் கொஞ்ச காலம் ஓடு, அந்த வாகனம் ஓடிக்கொண்டு போகும். அதுக்கு பின்னால் திரும்ப சேவிஸ், திரும்ப ஓடு. இத மாதிரி வந்த ரமவான் எங்கட அடுத்த 11 மாசம் சேவிஸ் தான். இது இந்த ரமவான்ல செஞ்சிக்கணும். தஹஜ்ஜுத் அப்ப தொழுத இன்றைக்கு இல்லாட்டி அது சேவிஸ் பண்ணப்படல. அந்த துஆ தொழுதீங்க நோம்புல, இப்ப இல்ல சேவிஸ் பண்ணப்படல. சுபஹுக்கு வந்தீங்க, இப்ப இல்ல சேவிஸ் பண்ணப்படல. ரமலான் உங்களை சேவிஸ் பண்ணிக்கணும். பொடிய உங்களோட உள்ளத்தை, உள்ளம் சேவிஸ் பண்ணப்பட்டிருந்தா இந்த முகத்துதிக்காது, பொறாமைக்காது, பெருமைக்காது, குரோதமிக்காது, சூழ்ச்சிக்காது, இது எல்லாம் கிளியராக இருக்கிறது. வீட்டுக்கு முன்னாலே ஒரு தோட்டம், அதுல புண்ணு வளர்ந்து கொண்டுதான் இருக்கு. அதை புடுக்கி வீசினாதான் மரங்களுக்கு அது பிரயோசனம் வைக்கும். புகரைய போட்டீங்க, மரத்துல காய் காய்ச்சி. உள்ளம் தூய்மையாகணும்டா சேவிஸ் பண்ணப்பட்டிருக்கணும். அந்த நோயுள்ள உள்ளத்தை சேவிஸ் பண்ணி கல்புன் சலீமாக மாற்ற வந்த மாதம் ரமதானுடைய மாதம். அது போயிட்டு ஒவ்வொருத்தரும் நாங்க ரமதான மிஸ் பண்ணிட்டோம், இப்ப கவலைப்பட்டு வேலை இல்ல, அடுத்த ரமதான் இருக்கிறோமோ இல்லையோ தெரியும், துஆ கேட்கணும் சந்தர்ப்பம் கிடைக்கு. மேலான சகோதரர்களே, 3 உள்ளத்தை சொன்னேன். கல்புன் மையத் செத்த உள்ளம், கல்புன் மரீத் நோயுள்ள உள்ளம், கல்புன் சலீம் ஈடேற்றமான உள்ளம். நபி அவங்கள்ட்ட
சஹாபாக்கள் வந்து சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த மனிதர் இப்படி இருக்கிறார், இந்த மனிதர் இப்படி இன்னைக்கு எங்கள்கிட்ட வந்து கோல் சொல்றீங்க, தீபத் பேசுறது, இது கல்வி மணி நோயுள்ள உள்ளம் அவன் அழிக்கிறது, அந்த பொம்பளை அழிக்கிறது, தீபத் புறம் பேசுறது, கோல் சொல்றது, வெட்டுறது, ஒவ்வொருத்தர வெட்டுறது, இதெல்லாம் இதுல தான் வரும். நபிங்க வந்து சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், அவர் இப்படி இருக்கிறார். நபி அவங்க சொல்ற பதில் என்ன தெரியுமா? யாரையும் பத்தி எந்த தகவலையும் சொல்லவான். ஏன்? நான் மௌத்தாக விரும்புகிறேன். எப்படி? கல்புன் சலீம், ஈடேற்றம் உள்ள உள்ளத்தோட மௌத்தாக போறேன். ஃப்ரெஷ்ஷாக நான் மௌத்தாகணும். ஏன்? மற்றவங்களை பத்தி கெட்ட எண்ணம் எனக்கு வரக்கூடாது. புறம் பேசினா தானே வரும், கோசம்னா தானே அது வரும். இப்படியாக இருக்கும்போதுதான் வரும். நபியாக வரும்போது நபி சொல்லுவாங்க, கல்புன் சலீமாக மௌத்தாக விரும்புகிறேன். இதெல்லாம் பேசவான் அனுப்புவாங்க. கணேசுக்குரிய சகோதரர்களே, இந்த 3 உள்ளம் இன்னைக்கு பேசப்பட்டது. அந்த காபிர்களுடைய உள்ளம் கல்புல் மையத் அதல்ல. இப்ப நாங்க பேசினது கல்புன் மறை நோயுள்ள உள்ளத்திலிருந்து எங்கட உள்ளத்தை மாற்றணும் கல்புன் சலீமாக. இதற்கு பெண்ணோட குடிச்சு சரி வார இல்ல, ஸ்கேன் பண்ணி சரி வார இல்ல, எக்ஸ்ரே எடுத்து சரி வார இல்ல. இதற்குரிய மருந்துகளை மார்க்கம் சொல்லிக்குது. இதுல முக்கியமான ஒரு நோய் தான். இன்னைக்கு எல்லா நோயையும் பேசலாம். குரோதம் இருக்குது, சூழ்ச்சி இருக்குது, பெருமை இருக்குது. இதெல்லாம் தனித்தனியான தலைப்பு. இமாம் கஸாலி ரஹ்மஹுல்லாஹ் தனியாக எழுதிக்கிறாங்க. உங்களை பரிசுத்தப்படுத்துங்க. அதுல முக்கியமான ஒன்றுதான் இன்றைக்கு மனுஷனை கொலை வர கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நோய். ஒரு மனுஷனை சூரியன் செய்ய வைக்கக்கூடிய ஒரு நோய், கண்ணூரின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நோய் தான் இந்த பொறாமை. இதை மட்டும் இன்றைக்கு நான் பேச போறேன். கணேசுக்குரிய சகோதரர்களே, உலமாக்கள் கூட இதுல 4 வகையாக பிரிச்சுக்கிறாங்க. பொறாமை இன்னைக்கு பொதுவாக ஆம்புலர்கிட்ட நீக்குது, பெண்கள்கிட்ட நீக்குது, கீழ் சாதி ஆட்கள்கிட்ட நீக்குது, மேல வர்க்கத்திட்ட நீக்குது, ஆளுங்கட்டை நீக்குது, பொதுமக்கள் மகள்கிட்ட நீக்குது. எல்லாத்தையும் இருக்கக்கூடிய நோய் தான் பொறாமை. இந்த பொறாமையை பத்தி நபி சொன்னாங்க, சஹாபது, நீங்க ஒருவருக்கொருவர் பொறாமப்படவானும், ஒத்தரை வெட்டவானம், பொறாமப்படவானம். கணேசுக்குரிய சகோதரர்களே, இதுல 4 விஷயத்தை நபி அவங்க சொன்னாங்க. அதுல முதலாவது பொறாமையில மிக கெட்ட பொறாமைதான், எனக்கு கிடைக்காத ஒன்று இன்னொருத்தனுக்கு கிடைக்கக்கூடாது. எனக்கு கிடைக்காத ஒன்று அறிவு. எனக்கு அறிவு கிடைக்கல, அது மற்றவனுக்கு கிடைக்கக்கூடாது. எனக்கு பதவி கிடைக்கல, மற்றவனுக்கு கிடைக்கக்கூடாது. எனக்கு பணம் கிடைக்கல, அவன் யாருக்கு கிடைக்கக்கூடாது. ஏன்னா யாரும் சரியா போவதில்லை, மற்றவனுக்கு யாருக்கு கிடைக்கக்கூடாது. எனக்கு கிடைக்காத ஒன்று மற்றவனுக்கு கிடைக்கக்கூடாது என்று சொல்றது பெருமையின் உச்சகட்டம், பொறாமையின் உச்சகட்டம். கணேசுக்குரிய சகோதரர்கள், இது முதலாவது. 2வது சொல்றாங்க, எனக்கு கிடைக்கணும், யாருக்கும் கிடைக்கக்கூடாது. பதவி, எனக்கு அறிவு, எனக்கு பணம், எனக்கு கிடைக்கணும், நான் மட்டும்தான் எல்லாத்துக்கும் முன்னுக்கு இருக்கணும், வேற யாருக்கும் கிடைக்கக்கூடாது. இந்த ஊர்ல நாட்டாடி இருக்கணும், பணத்தோட இருக்கணும், அறிவோட இருக்கணும், பதவியோட இருக்கணும், வேற யாருக்கும் கிடைக்க கூடாது. இது ஷைத்தான் போடுறது. இது 2வது கட்டம். இதத்தான் அப்துல்லா பின் உபய் இப்னு சலூல் மதீனால நபியவங்க போயிட்டு சேர்ந்ததோட இவன் எதிர்பார்த்தான், இவனுக்கு தான் பட்டம் கிடைக்கணும், எனக்கு தான் கிடைக்கணும். ஆனா அந்த ஹவுஸ் கூட்டம் என்ன செஞ்சிச்சுன்னா நபிய போட்டாங்க, தலைவராக்கிட்டாங்க. இப்ப இவனுக்கு பொறாமை வெடிச்சு உள்ள திட்டம் எல்லாம் செய்யறான். பொறாமக்காரனுக்கு நிம்மதி ஒரே கவலையக்கானிக்கு இவன் உள்ள எல்லா நபிக்கு எதிரான திட்டங்களையும் செஞ்சு கொண்டிருக்கிறான். ஆனா எந்த திட்டமும் அவனுக்கு சக்சஸ் ஆகல, வெற்றியை கொடுக்கல. நபி அவங்களுக்கு நபித்துவத்தை எல்லாம் கொடுத்தான். நபி அவன் எந்த கோத்திரம்? அரபு கோத்திரத்திலிருந்து வந்தான். ஆனா யஹூதி நசாராக்கள் இவங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த எங்கள்கிட்ட இருந்துதான் நபி வருவாங்க, எங்களுக்கு தான் நபித்துவம், வேற எந்த கூட்டத்துக்கும் கிடைக்காது, எங்களுக்கு தான் கிடைக்கணும், வேற யாருக்கும் கிடைக்கக்கூடாது. இதை எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த யூதர்கள், அந்த நசாராக்கள் நபி அவங்க அந்த அரபு வம்சத்திலிருந்து வந்ததோட பொறாமை. குர்ஆன் சொல்லுது, அம் யஹ்சுதூன الناس على ما آتاهم الله من فضله. அவங்க நபிக்கு எதிராக பொறாமை கொள்றாங்களா? அது அல்லாஹ் கொடுத்த சிறப்பே. மேலான சகோதரர்களே, பொறாமக்காரன் ஒரு யஹூதியத்தான் இருப்பான், பொறாமப்பட்டவன்
அறிவுல பணத்துல பதவியில பொறாமப்பட்டவன் இவன் ஒரு நசாராவாத்தான் இருப்பான். இவன் ஏன் பொறாமப்பட்டான்டா? உதாரணத்துக்கு பாருங்க, ஒருத்தருக்கு அல்லாஹ் அறிவை கொடுத்திருப்பான். இந்த அறிவை இவன் பொறாமப்பட்டான்டா, அல்லாஹ் ஒருத்தருக்கு கொடுத்த கிஃப்டுக்கு எதிராக இவன் யுத்தம் செய்கிறது. அதுதான் பொறாமை. அல்லாஹ்க்கு க்ரோஸ் பண்றான், அல்லாஹ்க்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறான். அல்லாஹ் உத்தரவு கொடுத்த அறிவு, அல்லாஹ் உத்தரவு கொடுத்த பதவி, அல்லாஹ் உத்தரவு கொடுத்த பணம், இதற்கு எதிராக இவன் க்ரோஸ் பண்றான்டா, அது அல்லாஹ்வோடு இவன் டச்சாகிறான். முனாஃபிக். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது இரண்டாவது சாரார். பெஸ்டுக்கு சொன்னது எனக்கு கிடைக்க கூடாது, மற்ற யாரும் கிடைக்க கூடாது, எனக்கு மட்டும் தான் கிடைக்கணும், வேற யாருக்கும் கிடைக்க கூடாது. இது இரண்டாவது. மூணாவது, எனக்கு கிடைச்சி இருப்பது யாருக்கும் கிடைக்க கூடாது, எனக்கு இப்ப இருக்கிறது வேற யாருக்கும் கிடைக்க கூடாது. அது பதவி வைக்கலாம், அறிவைக்கலாம், பணம் வைக்கலாம். முன்னால சொன்னது கிடைக்க இருப்பது, கிடைச்சிருப்பது யாருக்கும் கிடைக்கக்கூடாது. இப்படியான எண்ணம் உள்ளவன் பொறாமக்காரன். கணத்துக்குரிய சகோதரர்களே, அந்த பொறாமையில நாலாவது தான் ரீபுத்தான்னு சொல்லுவாங்க அரபுல. ரீபுத்தா இது என்னண்டா, இவனையா கூட்டு தலைவராக்கின, இவனுக்கா பணத்தை கொடுத்த, இவனையா வசூல் பண்ண வச்ச, அந்த கிண்டலுக்கு பேசுறது, இவனையா இந்த அரசு கொண்டு பெரிய ஆளா, இப்படி எல்லாம் பேசுறாங்களே, பொறாம வெடிக்கிறது வெளியே. இது ரிபுத்தாண்டுவாங்க. இந்த 4 வகை பொறாம இஸ்லாம் ஹராமாக்கியது. இது பெரிய பாவம். சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், எப்ப ஒருவன் பொறாம கொள்றானோ அவன் அல்லாஹ்வுடைய தீர்ப்புக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறான், அல்லாஹ்வுக்கு எதிராக இவன் தவறு செய்கிறான், பெரிய ஒரு தவறில் இவன் ஈடுபடுறான். துன்யால உலகத்தில் முதலாவது நடந்த பாவம் என்ன தெரியுமா? முதலாவது பொறாமதான். எப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் படைக்கிறேன் அறிவித்தல் கொடுத்தானோ, அதுக்கு பின்னால மலக்குமார்கள்ட்ட சொன்னான், சுஜூத் செய்வோ, மனிதனை படைச்சிட்டேன். ஆனா மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை செஞ்சாங்க. இப்படி இந்த ஷைத்தானே ஆண்டான். ஏன் ஷைத்தானுக்கு வெடிச்ச பொறாமை? உலகத்தில் முதலாவது வெடிக்கிறது பொறாமை, பெரிய பாவம். ஏன் சுஜூத் செய்யல கேட்ட போது சொன்னான், கலக்குத்தனி நின்னார் வகலகத்தஹு மின் தீன், என்னைய நெருப்பானதை படைச்சாய், அவனை மண்ணால படைச்சுக்கிறேன், நான் அது தூசி, நான் நெருப்பு. பொறாமப்பட்ட அந்த ஷைத்தான் தூக்கி எறியப்பட்டான். இத மாதிரி யாரெல்லாம் பொறாமப்பட்டாங்களோ அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டாங்க. முதலாவது உலகத்தில் நடந்த பிரச்சனை இதுதான், பொறாமை. பொறாமை நடிச்சுச்சு. அதே மாதிரி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான், நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷதஹும். இவங்க பொறாமப்பட்ட உலகத்தில் ஒவ்வொருத்தர வாழ்க்கையில நிலைமைய ஸ்டாண்ட் எப்படி இருக்கணும், எந்த லெவல்ல வாழணும் என்று நாங்க தான் பிரிச்சுக்கிறோம். நாங்க சிலரை பார்க்க மேல வச்சுக்கிறோம், சிலவங்களை பணக்காரன் ஆக்கிறோம், சிலவங்களை அறிவாளி ஆக்கிறோம், சிலவங்களுக்கு அறிவை கொடுக்கல, பணத்தை கொடுக்கல. இது எங்கட புறன், நீங்க தலையிட்டீங்க. அல்லாஹ்வுடைய கலாச்சாரத்தை எதிர்க்கிறவன் பொறாமைக்காரன். மேலான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பொறாமைக்குதே ஒரு நல்ல காரியத்தை எல்லாத்தையும் சாப்பிட்டுது. அக்கல்ல இந்த வசனம் மனுஷன் சாப்பிடுறதுக்கு பாவிக்கிறேன், ஆனா பொறாமைக்கு பாவிக்கப்பட்டி. உங்களோட பொறாமை, நீங்க செய்யற தொழுகை, எவ்வளவு தொழுகிறீங்களோ வணங்கிப்பீங்க, அள்ளி விட்டு உம்ரா செஞ்சிருப்பீங்க, ஹஜ்ஜி செஞ்சிருப்பீங்க, ஜக்காத்தை கொடுத்திருப்பீங்க, சதகா செஞ்சிருப்பீங்க, நினைப்போம் நல்ல அமல் செஞ்சிருக்கிறேன் தானே, திக்ர், துஆ, தஹஜ்ஜுத் எல்லாம் இருக்குது. ஆனா உங்கள்கிட்ட பொறாமைக்குதா, இங்க எல்லாத்தையும் இல்லாமலாக்கி. அந்த பொறாமை ஒரு வைரஸ் கிருமி, உங்களுடைய எல்லா நல்லத்தையும் இல்லாமலாக்கி. எப்படி நெருப்பிக்கிறே விறகு எப்படி தின்னதோ அத மாதிரி உங்களோட நல்ல காரியத்தை எல்லாத்தையும் இந்த பொறாமை சாப்பிட்டுரும். பொறாமை என்ற கெட்ட குணம் யார்த்தையும் நீக்க கூடாது. இது ஷைத்தான் போட வருவான். நாங்க எல்லாம் கைக்கணும். எங்களுக்கு ஒன்று, எனக்கு பதவிக்கு பாருங்க, நான் ஒரு பொசிஷன் இருப்பேன், ஏன் இடத்துக்கு வரக்கூடாது, பொறாமை வரக்கூடாது. இது பற்றதீங்களே, இது பற்றதீங்களே, இவனுக்கு அல்லாத கோபம், ஏன் அறிவு, என்னைய பத்தின மேல போகக்கூடாது. பொறாமப்பட்டான், அல்லாஹ் இவன் அப்படியே கீழே வச்சிருவான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஹாசது, நீங்க ஒருவருக்கு ஒரு பொறாமைப்பட்டுக் கொள்ள வேண்டாம். பொறாமை பெரிய பாவம், அது கொண்டு போயிட்டு உங்களை கொலையில சேர்த்திடும். பாருங்க, இந்த பொறாமையால உருவாகிறது தான் இப்ப மேல சொன்ன அந்த அம்ராதுல் கல்பில குரோதம் வெளியாகும், சூழ்ச்சி வெளியாகும். நீங்க ஒத்தன் பொறாமையால ரீபத் பேசுவீங்க, நான் ஒத்தனை அட்டாக் பண்றேன், அவனோட பொறாமைடா அவனை பத்தி கொண்டாடி எல்லாத்தையும் கழுகிறேன், அவன் இப்படி இல்லாத குறையில் நான் சொல்றது பொறாமை. அந்த பொறாமையால படிக்கிற புறம், கோல் சொல்றது, புறம் பேசுறது, வெற்றது அவன பதவியில் இருந்து அவன அறிவை குறைக்கிறதுக்குரிய ஏற்பாடு செய்யறது, அவன் பணத்தை இல்லாமலாக்கிற நடவடிக்கையை செய்யறது பொறாமை. கடை ஓட்டுகிறான், எந்த கடைக்கு மட்டும்தான் வியாபாரம் நிற்கணும், அவன் கடையை ரொஸ்டாகணும், அந்த பொறாமை வெடிச்சு நிற்கும் சூரியத்திலே. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, செய்யாம இல்ல, செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. முஸ்லிம்கள் நிறைய பேர் இருக்குது. அதனால ஆரம்பத்துல சொன்னேன், நானும் நீங்களும் கல்புன் மறியது நிற்கிறோம், நோயுள்ள உள்ளத்தில் நிற்கிறோம். நாங்க எங்கட உள்ளத்தை கல்புன் சலீமாக மாற்றணும். மேலான சகோதரர்களே, அதுலதான் உங்களுக்கு தெரியும், இந்த பொறாமையில வெடிச்ச ஒரு பகுதி தான் கண்ணூர். கண்ணூர் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆமிர் இப்னு ரபியா என்ற அந்த சஹாபி போறாங்க, கடந்து போறாங்க. சஹில் இப்னு ஹனீஃப் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி குளிச்சு கொண்டிருக்கிறார். அவர் அழகான ஒரு மனுஷன், பொடி அழகு. இதை பார்க்கிறோம் தானே, ஒரு வீட்டை பார்த்து ஏங்கிருக்கும், மாஷா அல்லாஹ் சொல்லுங்க, பரக்கத்துக்கு துஆ செய்யுங்க. கண்ணூர் படாது, புள்ளையோட பாத்தீங்க பொம்மை மாதிரி அழகாய்க்குது, ஏங்கிட்டீங்க, கண்ணூர் பட்டு அந்த புள்ளைக்கு ராவு பகல அழுது கொண்டிருக்கு. ஏன்னா உங்களோட கண் கொள்ளாதது, உங்களோட புள்ள வாப்பா உங்களோட கண்ணூர் கொள்ளாதது புள்ளக்கு. உங்களோட வியாபாரத்தை பத்தி நீங்களே ஏங்கிட்டீங்க, உங்களோட வியாபாரத்துக்கு உங்களோட கண்ணூர் கண் கொள்ளாதது. பொறாம அது வெடிக்கிற ஒரு சூரத்தான் கண்ணூர். இந்த சஹாபி குளிச்சு கொண்டிருக்கிறாரு. ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு கடந்து போறாங்க. இவருடைய பொடியை பார்த்துட்டார், பொடி அழகு பார்த்துட்டு சொன்னாரு, ஏங்கினார், ஏங்கிட்டு சொன்னார், இத மாதிரி பொடி ஒன்று நான் கண்டதே இல்லை, இத மாதிரி வீடு ஒன்று கண்டதே இல்லை. போறான் இந்த வாகனத்துல பாரு, இந்த 2 தட்டு காட்டிட்டான், எங்களால் இவ்வளவு பணம் போதறியா சொல்றாங்க. பொறாம வெடிக்க கண்ணூராக இந்த சஹாபி குளிச்சுட்டு வந்தார், விழுந்துட்டார். நபிக்கு செய்தி வருகிறேன், நபியவன் கூப்பிட்டாங்க, வாங்கோ நீங்க குளிச்சிங்களா, என்ன நடந்துச்சு? குளிச்சு கொண்டு இந்த சஹாபி போனாரு, அந்த சஹாபிய கூப்பிடுங்க. ஆமிர் அலிய கூப்பிட்டாங்க, நபியவங்க, நீங்க இவர் குளிக்கிற டைம் என்னமாவது செஞ்சீங்களா? யார சூழல்லாம், நான் இவருடைய பொடியை பார்த்தேன், இத மாதிரி ஒரு பொடியை கண்டதில்லைன்னு சொன்னேன், அவ்வளவுதான். நபியவங்க சொன்னாங்க, இதுதான் உங்களோட நண்பனை கொலை செஞ்சது, கொலை செஞ்சது கண்ணூர் பட்டுட்டீங்க. உடனே சொன்னாங்க, உது செய்ங்கோ. அந்த உது செஞ்ச அந்த தண்ணி அப்படி எடுத்து இவருடைய மேல் ஊத்துட்டாங்க. அதுதான் கட்டின ஹவுல் உடைக்கவான் என்று சொல்றேன். ஏன் நீங்க யாராவது இன்னொரு கண்ணூர் பட்டுட்டீங்கன்னா 2 பேரும் இந்த ஹவுல உது செஞ்சிட்டீங்கன்னா கண்ணூர் போயிட்டு அதே தண்ணி தான் அவர் கழுவார். இந்த சாபிக்கு நபி செஞ்ச மருந்துதான். கண்ணத்துக்குரிய சகோதரர்களே, கண்ணூராக பொறாமை வெடிக்கும், பொறாமைகள்கிட்ட வரக்கூடாது. அடுத்த பகுதியை பாருங்க, நபி அவங்க சொன்னாங்க, அப்படி என்னமாவது புதுசாக கண்டுட்டீங்களா, நண்பனுக்காக பரக்கத்துக்காக துவா செய்யுங்கோ. உங்களோட நண்பன் புதிய மாயுசிபுகு, ஏதாவது புதித தன்மை விஷயங்களை கண்டுட்டீங்க, வீடு கட்டிட்டாரு, வாகனத்தை வாங்கிட்டாரு, சண்டி கூடுது, நல்ல 4-5 கடையை போட்டாரு, பரக்கத்துக்காக துவா செய்யுங்க, பாரக்கல்லாஹு ஃபீக், துவா செய்யுங்கோ. இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டல், பொறாமைப்படவானம். அதே மாதிரி மேலான சகோதரர்களே, இன்றைக்கு சமூகத்தில் இந்த பொறாமையான நிறைய பிரச்சனை, குடும்பங்கள் சின்ன பிரிஞ்சு போயிட்டு கொண்டிருக்கிறாங்க. அதுல ஒன்று சொன்னேன், இந்த சூனியம். இந்த சூனியத்தால பலர்கள் வாழ்க்கை இழந்து, நோயை படுத்தி, வியாபாரத்தை இழந்து, லொஸ்டாகி பல சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க. சமூக பிரச்சனை பொறாமை. சிகர் பெரிய பாவம். சிகர் செய்கிறவன், சிகர வெற்றத்துக்கு சிகர்காரன் போறவன், இவன் காபிர், நரகத்தில் இருப்பான். ஹதீஸை இது தனியொரு பாடம், சிகர் என்ற தலைப்பு. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலா யஜ்தமு ஃபீ ஜௌஃபி அப்தின் அல் ஈமான் வல் ஹஸத். ஒரு மனிதனுடைய உள்ளத்துல 2 சேராது. 2 ஈமான் இருந்தா பொறாமை இருக்காது, பொறாமை இருந்தா ஈமான் இருக்காது. பொறாமையும் ஈமானும் சேர மாட்டாது.
ஒரே இடத்துல பொறாமை ஈமான் சேர மாட்டாது ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே. அப்ப எங்களோட உள்ளத்திலே ஈமானா இருக்கிறது பொறாமையா இருக்கிறது பார்த்துக்குவோம். இந்த ரெண்டுல ஒன்றுதான் அவருடைய உள்ளத்துல குடிக்கொண்டே இருக்கிறது. இது ஒரு பெரிய ஒரு கிருமி, எங்களோட ஈமான அழிக்க வந்த ஒரு கிருமி. கணேசுக்குரிய சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும் உலகத்தில் முதலாவது நடந்த கொலை, முதலாவது கொலை எதாவது இந்த பொறாமையால. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் ஹாபில், அவங்களோட இன்னொரு பொம்பளைக்குள்ள கிடைச்சிச்சு. அதே மாதிரி அங்க காபில் அவங்களோட இன்னொரு புள்ள கிடைச்சிச்சு. ஆரம்பத்தில் சரியாவுடைய சட்டம், ஒரே குடும்பம், அல்லாவுடைய கட்டளை வருகிறது, இங்க மாற்றி முடிக்கணும். ஹாபிலோட கிடைச்ச புள்ளைய இங்க காபில் முடிக்கணும், காபிலோட கிடைச்ச புள்ளைய ஹாபில் முடிக்கணும். இங்க ஹாபில் அழகு, ஹாபிலோட கிடைச்ச சகோதரி அசிங்கம். அங்க காபில் அசிங்கம், அவளோட கிடைச்ச அந்த சகோதரி அழகு. இப்ப ஹாபிலுக்கு கிடைக்கணும் அழகான புள்ள, காபிலுக்கு கிடைக்கணும் நீங்க அசிங்கமான புள்ள. காபிலே என்னோட கிடைச்ச புள்ளையே தான் நான் முடிச்சேன். பொறாம வெடிக்கிறது, அவனுக்கு அழகொண்டு கிடைக்க போகுது, எனக்கு அசிங்கம் கொண்டு வர போகுது, பொறாம வெடிச்சிச்சு. இந்த வரலாறு குர்ஆன் பதிவு செஞ்சிருக்கிறது. கடைசிக்கு நடந்தது என்ன? இந்த பொறாமையால காபில் என்ற அந்த சகோதரன் தந்த சகோதரனை கொண்டான். பொறாமையால குடும்பம் பிரியும், பொறாமையால புள்ள குட்டி சண்டை பிடிக்கும், பொறாமை எல்லாத்தையும் அழிக்கும், குடும்பத்தை இல்லாமலாக்கும். பொறாமவானம் இதை நபியவங்க எப்பயோ ஹஜ்ஜத்துல் வதால கூட கடைசி ஹஜ்ஜில கூட சொன்ன ஒன்றுதான் பொறாமவானம். மேலான சகோதரர்களே, இதே இதுல இன்னொன்று சொல்றேன். கிஸ்ஸத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம் குர்ஆன்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. படிப்பீங்க, ஓதுறீங்க. ஒரு வருஷத்துக்கு ஒருக்க சரி தர்ஜமா கிதாப் எடுத்து குர்ஆன்ல ஒரு பக்கத்தை ஓதுங்க, அதை தமிழால வாசிங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை குர்ஆன் அப்படி ஓதி முடியுங்க. உங்களுக்கு குர்ஆன் அந்த அதனுடைய விளக்கம் விளங்கு. என்னது பேசிக்கொண்டு போறேன். இது நாங்க குர்ஆன் மட்டும்தானே ஓதிட்டு போறேன், டிரான்ஸ்லேட் பாக்குறது. ஒரு பக்கத்தை ஓதுங்க, அந்த பக்கத்தை அப்படி வாசிங்கோ, அடுத்த பக்கத்தை ஓதுங்க வாசிங்கோ. இந்த சூறான சில சம்பவங்கள் கிளியரா பேசப்பட்டு மூசா நபீட, இப்ராஹிம் நபீட வாசிக்க ஆசையாச்சு, ஓதுறதுக்கு ஆசையாச்சு. அரபு விளங்குது இல்லையா? தமிழ வாசிங்கோ, அரபு ஓதுட்டு தமிழ வாசிங்கோ. சகோதரர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சின்ன புள்ள, அழகான கொடியே. அவங்களுக்கு சகோதரர்கள் 11 பேர் இருக்கிறார். யாக்கூப் நபிக்கு மொத்த புள்ள 12 புள்ள. அதுல யூசுப் நபி அழகான புள்ள. இப்ப யூசுப் நபி சொன்னாங்க, பாப்பாவே இன்னி ரஅய்து 11 கௌகபன், நான் 11 நட்சத்திரங்களை கண்டேன், சுஜூத் செய்யறது மாதிரி கண்டேன். பாப்பா சொன்னா, யா புனை, ஏன புள்ளையே, லா தக்சுஸ் ருய்யாக அலா இக்வதிக, உன்ட சகோதரன் நானமா யாக்கையும் சொல்லிராதே. ஏண்டா பயக்கி ஜூலக்க கைதா, உனக்கு சூழ்ச்சி செஞ்சிருவாங்க. அந்த சூழ்ச்சி பொறாமை. வாபஸ் தெரியும், உனக்கு கொடுத்த நியமத்தை அவரை பார்த்து நீ கேளா, அவங்களுக்கு பத்தும். இது குடும்பத்துக்குள்ளாலே இருக்குது. இந்த சம்பவம் குர்ஆன்ல பேசப்பட்டிருக்கிறது. யூசுப் நபிக்கு இந்த சம்பவத்தில் அதுக்கு பின்னாலே யூசுப் நபி எப்படி சரி கொல்லணும் என்ற சித்தத்தில் பாப்பாட்ட வந்து பேசி கூட்டிட்டு போறாங்க. பாப்பா அனுமதி கொடுக்கல. ஆரம்பத்தில் நாங்க பார்த்துக்கிறோம், நானும் அஸ்மா நாங்க எல்லாரும் சேர்ந்து பார்க்கிறோம், பாப்பா அனுப்புக்கோ. கூட்டிட்டு போயிட்டு அதிர்ச்சி கிணத்துல போட்டாங்க. கொல்லவாட அவரை தூக்கி அந்த கிணத்துல போடுவேன்னு சொன்னாங்க. அதுக்கு பின்னால போடப்பட்டுச்சு. மேலான சகோதரர்களே, இந்த சம்பவம் பேசுற என்ன தெரியுமா? உங்களோட சில அல்லாஹ் கொடுத்த நியமத்தை நீங்க மறக்கணும். உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய சில கிஃப்ட்களை நீங்க மறக்கணும், மற்றவனுக்கு காட்டக்கூடாது. காட்டுனீங்களா பொறாமப்படுவாங்க. இதைத்தான் யூசுப் நபிக்கு வாப்பா சொல்லி கொடுத்தேன். இப்ப இந்த கட்டத்தில் அல்லாஹ் மக்சூத் யூசுப் நபி, படப்பட்டவர் யூசுப் நபி, பொறாம கொண்ட சகோதரர்கள் இவங்கள் அல்லாஹ் கேவலப்படுத்தினா யூசுப் நபி ஒரு அரசனாக மாற்றினார். யாரு பொறாமப்பட்டானோ அவனுக்கு உலகத்தில் இழிவு,
கடைசிக்கு யூசுப் நபியில காலடியில வந்து மன்னிப்பு கேட்டாங்க. இதுதான் நடக்கு. யாரையும் பார்த்து பொறாமப்படக்கூடாது. யாருக்கு கொடுத்த நியமத்தை பார்த்து பொறாமப்படக்கூடாது. அல்ல அவருக்கு கொடுத்துட்டான். ஆனா பொறாம கூடுமான ஒரு பகுதி இருக்குது. அவருக்கு கொடுத்த மாதிரி எனக்கும் இருந்தா நல்லைக்குமே இந்த ஆசை வைக்கிறது. அவருக்கு கொடுத்திருக்கிறான், அறிவை கொடுத்திருக்கிறான், அதை வச்சு எல்லாருக்கும் படிச்சு கொடுத்திருக்கிறான். அதே மாதிரி எனக்கு இருந்தா நான் படிச்சு கொடுப்பேனே. அவருக்கு இருக்கிறோம், எனக்கும் கிடைக்கும். இந்த பொறாம கூட மார்க்கத்தில் அவருக்கு இல்லாமல் போகணும். அதற்குரிய திட்டத்தை போன்ற இல்லாமல் ஆக்குறது இதுதான் பிள்ளை. கண்ணுக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு பாருங்க, இமாம் ஃபக்கீஹ் அபுல் லைஸ் சமர்கந்தி அவர் சொல்றாரு, ஒரு பொறாமப்படுறானே இவனுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனைகள் ஒன்றுதான், அவனுக்கு எப்பயும் கவலையத்தான், பார்க்க பார்க்க கவலையத்தான். அவன் வாகனத்தில் போயிட்டு கொண்டேதான் நிற்கிறான், அவன் வியாபாரத்தில் முன்னேறி கொண்டேதான் நிற்கிறான். இவனுக்கு பொறாம பட்டுக்கொண்டு அவனுக்கு கவலையதான் நிற்பான், சந்தோஷம் இருக்காது. வயசு வந்து பேசுவா, பேச மாட்டான். உள்ள வந்து விளையாடே இவனுடைய உள்ளத்துல கவலை. இந்த நோக்கி நோக்கம் மறந்தில்ல. மேலானவர்களே, பொறாமை விடுவோம். இது முதலாவது கிடைக்கிற தண்டனை, நிரந்தர கவலை. இரண்டாவது, அவனுக்கு ஏற்பட்ட ஒரு சோதனை, கவலை ஒன்றுகிறது. அந்த கவலையோட வந்த ஒரு சோதனை. இந்த சோதனை இது அவனைதான் இல்லாமலாக்கும். இது அவனுக்கு ஏற்பட்டது அவனைதான் இல்லாமலாக்கிறோம். இது இரண்டாவது. மூணாவது, இழிவு கிடைக்கு. பொறாமப்பட்டவனுக்கு இழிவு. நாலாவது, அல்லாத கோபம் இருக்கிறது. அஞ்சாவது, அல்லாவுடைய அந்த கிருபைக்குரிய பாபுகள் கதவுகள் மூடப்பட்டது, ஒன்றுமே கிடைக்காது. அதனால கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க பதிவு செய்யறாங்க, இந்த பொறாமை எங்கள்கிட்ட இருக்குதா, இதை இல்லாமலாக்கக்கூடிய வழி என்ன தெரியுமா? இதுக்குரிய ட்ரீட்மெண்ட் சொல்றாங்க. முதலாவது, நீங்க குல் சூரத்தை ஓதிக்கொள்ளுங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் அந்த துஆ போடப்பட்டிருக்கு. இதுல இந்த குல் சூரத் 3 நீக்கு தொழுகைக்கு பின்னால் தொழுகையோடு ஓடிடுற ஒரு துஆவும் இல்லை. இங்க குல் சூரத் 3 போடப்பட்டிருக்குது. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் ஓதினா அடுத்த தொழுகை வரைகளுக்கு பாதுகாப்பு. பொறாமப்பட்டவனுடைய பொறாம வராது. குல் அவுது பிரப்பின் நாஸ், இந்த சூறாய்க்கு சூரத்துன் நாஸ். மேல வந்தது குல் அவுது பிரப்பின் ஃபலக். அந்த சூறால வரக்கூடியது மனித சைத்தான். மனித சைத்தான் மேல வந்த சூறா குல் அவுது பிரப்பின் ஃபலக்ல வர மனித சைத்தான். சூனிய செய்றவங்களுடைய சூனியத்தை விட்டு பாதுகாப்பு தேடுறேன், மனித சைத்தான். பொறாமப்பட்டவனுடைய பொறாமை விட்டு பாதுகாப்பு தேடுறேன், மனித சைத்தான் விட்டு பாதுகாப்பு. கீழே வார குல் அவுது பிரப்பின் நாஸ், இது இப்படி இந்த சைத்தான் விட்டு பாதுகாப்பு. ரெண்டு சைத்தான், அந்த ரெண்டு சைத்தான் விட்டு பாதுகாப்பு இந்த சூறாலைக்கு. இது ஓதுங்க, இரவு பகல ஓதுங்க, புள்ளகள் ஓத வைங்க சூரத்துகளை ஒவ்வொரு நாளும். இதுதான் இந்த பொறாமை விட்டு கலரத்துக்குரிய வழி. இரண்டாவது தக்குவா, அல்லாஹ்வுடைய அச்சம் கூட இருந்தால் பொறாமைகளுக்கு வராது. அல்லாஹ் கொடுத்த நியமத்தை பாருப்பா, அவன் நல்லா இருக்கணும், துஆ செய்வோம். அவனுக்கு நல்ல அறிவு கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் அவன் இங்க முன்னேறணும், துஆ செய்வோம். மற்றவங்களோட புள்ளைய பார்த்து பொறாமப்படவான துஆ செய்யுங்கோ. வியாபாரத்தை பார்த்து பொறாமப்படவான துஆ செய்யுங்கோ. கண்ணூர் படவான துஆ செய்யுங்கோ. தக்குவா இருந்தால் நாங்க மற்றவனுக்கு துஆ செய்வோம். இது இரண்டாவது. மூணாவது, எங்களுக்கு அப்படித்தான் பொறாமப்பட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க, அதுல பொறுமை செய்யணும். நபிக்கு எதிராக, நபித்துவத்துக்கு எதிராக எவ்வளவு பேர் நபியை கொள்றதுக்கு திட்ட போட்டார்கள். இந்த நபி உலகத்தில் இருக்கக்கூடாது, அதற்குரிய வழிகள் செஞ்சார்கள். கடைசி வர அல்லாஹ் ஹெல்ப் பண்ணினான். அந்த பொறாமக்காரனுடைய பொறாமைகள் அல்லாஹ் இல்லாமலாக்கினான். நாங்க பொறுமை செய்வோம். மூணாவது. நாலாவது, அல்லாஹ்வின் பக்கம் தௌபா செய்யணும். யாரெல்லாம் என் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திடு. யாரின் மீது எனக்கு பொறாமை வைக்கிறக்கூடிய சந்தர்ப்பத்தை வச்சிடாதே. நீ தண்டனை போதுமாக்கிக் கொள்றேன். நீ இன்னும் எனக்கு தர வேண்டியது இருந்த தந்திரு, அடியார்களுக்கு கொடுக்கிற நலவு இருந்தா கொடுத்துரு, துஆ செய்யுங்கோ. அதே மாதிரி மேலானவர்களே, சதக்காய்க்குது. உங்களுக்கு யாரும் பொறாமப்பட்டிருந்தா அது இல்லாமலாக்கி. அசதகா ரத்துல் பலா, வரக்கூடிய பிரச்சனை சோதனை எல்லாத்தையும் நீக்கும். பண்டிகை கொடுக்கிறது, ஏழைகளுக்கு கொடுக்கிறது, இது எல்லாம் இருக்குது சதக்கான பகுதியில். அதே மாதிரி மேலானவர்களை ஆயத்துல் குர்சி, இத காலமான இதுல தொழுகைக்கு பின்னால ஓதுறதுக்கு போட்டி. ஒவ்வொரு நாளையும் 5 ட்ரிப் ஓதுவீங்க தொழுகைக்கு பின்னால. அதே மாதிரி தூங்குற டைம் ஓதுவீங்க, காலையில் எலும்பி ஓதுவீங்க. எத்தனை ஆயத்துல் குர்சி ஓதப்படுகிறது உங்களுக்கு பாதுகாப்பு.
பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவ ஸமீஉல் அலீம். இத ஒவ்வொரு நாளும் எழுப்பினதோட 3 நேரம் ஓதுறானா அந்தி வர பாதுகாப்பு, மாலையில ஓதுறானா அடுத்த நாள் வர பாதுகாப்பு. இந்த துஆ அதே மாதிரி சூரத்துல் ஃபாத்திஹா இது ஷாஃபியான்னு சொல்லுவாங்க, நோய் நிவாரணிக்குரிய ஒரு சூரா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சூரத்துல் ஃபாத்திஹா தொழுகையில ஓதுறீங்க, தொழுகைக்கு வெளியாலையும் ஓதுங்க, உங்களுக்கு பாதுகாப்பை கேள். இதற்குரிய மருந்த நபி அவங்க சொல்லிக்கிறாங்க. இதை இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் தொகுத்து அவருடைய கிதாபுல பதிவு செஞ்சிருக்கிறாரே. மேலான சகோதரர்களே, சொல்ல வந்த என்னண்டா, எங்களுடைய உள்ளம் நோயுள்ள உள்ளமாக இருக்குது. ரமதான் வந்துச்சு, சேவிஸ் பண்ண அது சரியா செய்யப்பட்டிருந்தால் இதற்கு பின்னாலையும் அதை பேலன்ஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்குவோம். கல்பும் சலீமாக மாற்றிக் கொள்ளுவோம். அந்த கல்வி பாலடைஞ்சு மோசமாகிறதுக்குரிய ஒரு குணம் தான் இந்த பொறாமை. ஆக பெரிய பொறாமை கொலை வர கொண்டு செல்லக்கூடியது, சூனியத்தை பக்கம் கொண்டு செல்லக்கூடியது, கண்ணூர் வர கொண்டு செல்லக்கூடியது இந்த பொறாமை. இது யார்கிட்டையும் வரக்கூடாது. நாங்க எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து பெருமையும் இல்லாம குரோதமும் இல்லாம புறம் பேசாம சொல்லி தெரியாம பொறாமையை விட்டு